வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே. இமாம் மஹதி சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது மீண்டும் ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு உலகம் முழுக்க. காரணம், ஈரான் மீதான அந்த அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம். இருக்கிற ஒரே ஒரு வலிமையான ஒரு நாடு ஈரான். அப்படிப்பட்ட நிலையில ஈரான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சமுதாயம் இன்னமும் கீழ்நிலையில விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இதை மீட்கிறதுக்கு இமாம் மஹதி அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. இமாம் மஹதியை பொறுத்த வரைக்கும் இவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, முஸ்லிம் சமுதாயம் ரொம்பவும் கீழ்நிலையில சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில, முஸ்லிம் சமுதாயம் இழிவான ஒரு சூழல்ல சிக்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர்களை மீட்டெடுப்பதற்காக இறைவனால் ரட்சிக்கப்பட்டு அனுப்பப்படுவோர் தான் இமாம் மஹதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப பொதுவானதா இருக்கு. இது உண்மையா அப்படின்னா இமாம் மஹதி அவர்களுடைய வருகை 100% உண்மையானது. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவர் யார் அப்படிங்கிறது தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாவே போய்கிட்டு இருக்கு. இமாம் மஹதி அப்படின்னு தன்னை சொன்னவங்க பல பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வழிகேடான இயக்கங்களையும் சமுதாயத்தையும் தான் உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நானா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற பேர்லயும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இமாம் மஹதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரலாம், தப்பு இல்லை, எனக்கு கூட வரலாம், நானா இருக்கலாமா அப்படின்னு. ஆனால் அது வெளியாகும் பொழுது இறைவன் தான் அதை அறிவிக்க வேண்டும். இறைவனால் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க அது போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அது வரைக்கும் யாரும் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நாம இங்க சொல்லிக் கொடுக்கிறோம். இமாம் மஹதியோடைய முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு தலைமை இல்லாமல், ஒருங்கிணைப்பு இல்லாம சிதறி போய் குட்டி குட்டி நாடுகளா சிதறி இருக்கு. இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேற்கத்தியர்களுக்கு ரொம்பவும் அடிபணிஞ்சவங்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க மேற்கத்தியர்கள் மேல அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய நாடு மேல நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை தடுக்கிறது கூட அவங்களுக்கு வலிமை இல்லாதவங்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு நீங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க பாத்துக்கோங்களேன், அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப கீழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய அந்த தேசத்தை, தன்னுடைய மக்களை பாதுகாக்க கூட ஒரு வக்கு இல்லாத, திராணி இல்லாத ஆட்சியாளர்களை கொண்ட ஒரு சமுதாயமா இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக இறைவனால் அனுப்பப்படுபவர்கள் தான் இமாம் மஹதி அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு புனித தலம் அப்படின்னு சொன்னா உலகத்துல 3 தான்: மக்கா, மதீனா, அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ், அந்த அல்-அக்ஸா. அல்-அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு இடிநிலைக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ரொம்பவும் கெடுபிடிக்கு உள்ளாக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால, அதாவது யூத இஸ்ரேலிய ஆட்சியாளர்களால. இது போக ஒவ்வொரு முறையும் உள்ள புகுந்து அவங்க தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை ரொம்பவும் வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போக அந்த அல்-அக்ஸாவுக்கு உள்ள தொழுகைக்கு தடை செய்யக்கூடிய அளவிற்கு கூட நிலைமை போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த ஆட்சியாளர்கள், அதாவது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த ஒரு வாயும் திறக்கிறது இல்லை, கருத்தும் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு. இந்த அதிருப்திக்கு பதிலீடாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் இந்த இமாம் மஹதி அவர்கள். இமாம் மஹதி அவர்களுடைய இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா அணுக வேண்டியதா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இமாம் மஹதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது கொஞ்சம் நம்ம கவனமா அணுக வேண்டியதா இருக்குது. இறைவன் தான் ஒரு இரவில் அவரை தூய்மைப்படுத்தி அறிவிப்பான் அப்படின்னு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு அவப்பெயரை சுமந்து கொண்டு இடிநிலையான சமுதாயமாகத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீமே வாழ்ந்துகிட்டு இருக்கான். எந்த நாடுகள்ல எல்லாம் முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ அங்க வேலை வாய்ப்புகளுக்கு அவர்களுக்கு ரொம்பவும் கெடுபடி இருக்கு. இது போக பேங்க்ல லோன் எடுக்கிறது கூட அவங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமையா இருக்கு. இது போக அவர்கள் ஒரு 2ஆம் தர குடிமக்களாக, சந்தேகப்படும் நபர்களாகவே அவங்க பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இமாம் மஹதி அப்படிங்கிற ஒருத்தர் ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்தையே தூக்கி நிறுத்துவார், தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமா இவரை எதிர்பார்க்கிறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் இங்க நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இமாம் மஹதியோடைய கேரக்டரா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், அவங்கள பத்தி நம்ம அதிகமா படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஊக்கம் மனசுக்கு கிடைக்கும்.
குறிப்பா நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல படிக்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் எல்லாம் வரும். இதனாலதான் முஸ்லிம்கள்ல கூட பல பேர் நானும் இறை தூதர் அப்படின்னு சொன்ன காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க வழிகேடான ஒரு நிலைக்கு போய் வழிகேடான ஒரு சமுதாயத்தையும் அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இமாம் மஹதி அவர்களுடைய அந்த கேரக்டரும். இதுவும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு ரொம்பவும் இடைநிலையில இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அவர் தூக்கி நிறுத்துவார், இந்த உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இது நானா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேருக்கு வரும், தவறு கிடையாது. ஆனா அது வழிகேட்ட உருவாக்குது. நான் இறைவனுடைய தூதன், கூடவே மஹதியாவும் இருக்கேன், கூடவே ஈசாவாவும் இருக்கேன், கூடவே அல்லாஹ்ல பாதியாவும் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த வழிகேட்டு கூட்டம் ஹாதியானி குலாம் முகமது அவருடைய அந்த கூட்டம் இன்னைக்கு வழிகேட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். தன்னை இறை தூதராக சொன்னவர்கள் பல பேர், தன்னை மஹதியாக சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் பல பேர். வரலாறுல இவங்க எல்லாருடைய பேரும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களாம் தன்னை மஹதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வழிகெடுத்தாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் தற்பொழுதும் தன்னை இமாம் மஹதி அப்படின்னு நம்பிக்கொண்டு பல பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க இமாம் மஹதியா மாறிட முடியாது. இல்ல அவங்களுக்கு வந்து அந்த அடையாளங்கள் இருக்கு, அதனாலதான் நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லலாம். உதாரணத்துக்கு அவருடைய பேர் வந்து முகமதா இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இல்லையா, இமாம் மஹதியுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்னா இருக்கும், அவருடைய அப்பா பேரும் என்னுடைய அப்பா பேரும் ஒன்னா இருக்கும், அவருடைய அம்மா பேரும் என்னுடைய அம்மா பேரும் ஒன்னா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய பேர் முகமதா இருக்கு, அவருடைய அப்பா பேர் வந்து அப்துல்லாவா இருக்கு, அவங்களுடைய அம்மா பேரு வந்து ஆமினாவா இருக்கு, அப்ப ஏன் இவரு மஹதியா இருக்க கூடாது? அவருடைய நெத்தி பாருங்க நல்லா படர்ந்து இருக்கு, அவருடைய மூக்கு பாருங்க கூர்மையா இருக்கு, அவருடைய முன்பற்கள்ல பாருங்க ஒரு இடைவெளி தெரியுது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க தன்னை இமாம் மஹதியா நம்புறாங்களோ கூட இருக்கிறவங்களே வழிகெடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, 1979 மக்கால நடந்த அந்த மிகப்பெரிய பிரச்சனை. தன்னை இமாம் மஹதி அப்படின்னு சொல்லி கொண்டு மக்காவில் மிகப்பெரிய ரத்தத்தையே ஓட்டின ஒருத்தர் கடைசியாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் வந்துட்டு தன்னை இமாம் மஹதியாக நம்பினார். ஆனா ஆரம்பத்துல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இமாம் மஹதியாக கூட இருந்த நண்பர்கள் தான் அவரை சுப்பி விட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்க ரொம்ப பயபக்தியா இருக்கிறீங்க, இறைவனை ரொம்ப நம்புறீங்க, எல்லா விஷயத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய நெத்தி பாருங்க பெருசா இருக்கு, உங்களுடைய மூக்கு கூர்மையா இருக்கு, உங்களுடைய முன்பற்கள்ல இடைவெளி தெரியுது, உங்களுடைய அப்பா பேர் பாருங்க அப்துல்லான்னு இருக்கு, உங்களுடைய அம்மா பேர் பாருங்க ஆமினான் இருக்கு. அப்ப இது போதாதா நீங்க வந்துட்டு இமாம் மஹதி அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கூட இருந்தவங்களே அவங்கள உசுப்பி விட்டு நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போயிருக்கு பாருங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே மேற்கத்தியவர்களுக்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட அடிமையாவே மாறி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் சரியான நேரம், அல்ல அவங்களதான் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு வந்து அவர் உசுப்பி விட்டு 1979 ஹஜ்ஜுக்காக மக்கள் கூடியிருந்த நிலையில, உலகம் முழுக்க பல பேர் கூடியிருந்த நிலையில அவங்க ஆயுதத்தோட உள்ள நுழைஞ்சு இவரை நம்பிட்டார். ஒருவேளை நம்ம தான் இமாம் மஹதி போல் இருக்கு அப்படின்னு அவரை நம்பி கடைசியில ஆயுதங்களோட அவங்க உள்ள போய் எனக்கு எல்லாரும் பையத்தை செய்யுங்க அப்படின்னு வந்து எல்லாரையும் மிரட்டின அந்த என்ன சொல்றது ஒரு இழிவான நிலை அந்த இடத்துல உருவாச்சு. ஆயுதங்கள் எப்படி காபாவுக்குள்ள நுழைஞ்சது, அந்த ஹரம் ஷரீஃப்குள்ள எப்படி ஆயுதங்கள்லாம் நுழைஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இறந்தவங்களை ஜனாசா தொழுகிறதுக்காக தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல, அதுல இந்த ஆயுதங்களை கடத்தி ஜனாசாவை எடுத்துட்டு வர மாதிரி துணியை போத்தி மூடி உள்ள கொண்டு வந்து ஃபஜர் தொழுகை முடிஞ்ச உடனேயே ஆயுதங்களை வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அவங்க பக்காவா பிளான் பண்ணி இந்த இடத்துல போய் நிக்கணும்னு நின்று ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டாங்க. நான் தான் இமாம் மஹதி, எனக்கு பையன் பண்ணுங்கன்னு இமாமே முடிக்கிறாரு. என்னடா இப்படியா இமாம் மஹதி வருவாரு அப்படின்னு. ஹைலைட் என்னன்னா, சவுதி அரசாங்கமே முதல்ல திணறிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய வரலாறுல இல்ல, இஸ்லாமிய வரலாறுலயே 1400 வருடமாக பார்க்காத ஒரு விஷயம் அது. ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள ஒருத்தர் நுழைஞ்சி நான் தான் இமாம் மஹதி அப்படின்னு சொல்லி ஆயுத முனையில மக்களை மிரட்டி, அங்க இருக்கக்கூடிய இமாம மிரட்டி எனக்கு பையத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இஸ்லாமிய வரலாறுலயே பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. இமாம் எல்லாமே மிரண்டுட்டாங்க, சவுதி அரசாங்கமே மிரண்டு போச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை உண்மையிலேயே இமாம் மஹதி வந்துட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு கூட சவுதி அரசாங்கம் போனதா சொல்லுவாங்க. கடைசியில மிகப்பெரிய உலமா பெருமக்களை ஒன்று கூட்டி
அவங்க வந்துட்டு ஆலோசனை பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சவுதி கவர்மெண்ட் கேட்ட உடனே அவங்க ரொம்ப அழகா ஆலோசனை பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இமாம் மஹதி இப்படி எல்லாம் வரவே மாட்டார், நம்ம கிட்ட பையத்து பண்ணுங்கன்னு நிர்பந்தப்படுத்த மாட்டார், மக்கள் தான் அவரை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சவுதி அரசாங்கம் களத்துல இறங்குச்சு. ஆனா இதோடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு பக்கமும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தி வெளியில இருந்து ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் வந்திருந்த அப்பாவி மக்கள் இறந்தாங்க. இதுல அந்த மஹதி அப்படின்னு சொன்னவரும் இறந்து போனார். இவங்க எந்த அளவுக்கு மூல செலவு செய்யப்படுறாங்க இமாம் மஹதி அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனால இது அபய பூமி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மக்கா, அங்க ரத்தம் ஓடுனா கூட பரவாயில்ல, நான் இமாம் மஹதின்னு நீ நம்பணும் அப்படிங்கிற ஒரு இடைநிலைக்கு இவர்களுடைய சிந்தனை போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மக்கா இவ்வளவு ஒரு 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 கேவலமான நிலைக்கு போனாலும் பரவாயில்ல, என்ன நீங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்களேன். இறைவனால அபய பூமி அப்படின்னு அந்த இடம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இறைவனால அந்த இடம் அமைதி பூங்காவா வச்சிருக்க முடியும். எப்படி? மனிதர்களை வைத்துத்தான் அல்லாஹ் அந்த இடத்தை அமைதியா வச்சிருக்கான். நீ என் இடத்துல இருந்து பிரதிநிதியா இருந்து பாதுகாப்பு கொடு, அந்த இடத்துல அரசியலை கொண்டு வராத, அந்த இடத்துல உன்னுடைய கொள்கைகளை கொண்டு வராத, அந்த இடத்துல வந்திருக்கிறவன் ஒரு முஸ்லீம், அவனுக்கு நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு இறைவன் மனிதர்களை வச்சுதான் அந்த இடத்த அபய பூமியா வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வரம்புகளை நாமளே மீறினா இது எந்த விதத்துல நியாயம்? நான் மஹதிங்கிற ஒரே காரணத்துக்காக மக்காவா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நான் தாக்குவேன் அப்படின்னு சொன்னா, உமையா அவங்களுடைய ஆட்சியிலையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் நடந்தது. எங்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்படல அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களை கட்டுப்படுத்துறதுக்காக காபாவா இருந்தா கூட அதை நாங்க தாக்குவோம், மக்காவா இருந்தா கூட அதை நான் தாக்குவோம் அப்படின்னு உமையாக்களுடைய ஆட்சியிலையும் மக்கா தாக்கப்பட்டுச்சுங்கிறத இந்த இடத்துல நாம சொல்லலாம். அப்ப இமாம் மஹதி அப்படிங்கிற ஒருத்தருடைய வருகை ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்கிறது அப்படிங்கறத இந்த சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அதுக்காக அது நான் தான் அப்படின்னு ஒருத்தர் கிளைம் பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். ஏமன்ல இருக்கக்கூடிய ஹசன் ஹத்தியாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இமாம் மஹதி அப்படின்னு அவர் சொல்லல, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னானா இல்லையாங்கிறது தான் இங்க நமக்கு கேள்வி. ஒருத்தருக்கு எல்லா அடையாளங்களும் பொருந்துருச்சு, 80 ஹதீஸ்கள் இவருக்கு பொருந்தி போகுது அப்படின்னு சொன்னாலும் 100% ஹதீஸ்களுமே பொருந்தி போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 ஹதீஸ்களும் பொருந்தி போனாலும் அதுக்காகவே அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவருக்கு எல்லா அடையாளங்களும் ஒத்து போகும். இப்படிதான் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை நம்ம பார்த்தோம். அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதராக அவர் தான் இருந்தார். அதனாலதான் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். ஆனா அதுக்கு முன்னாடியும் அது மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் அப்படின்னு. அதுக்காக அவங்க எல்லாரையும் அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுத்தானா? இல்லை. அப்ப அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் உலகத்தில் சிறந்த மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரிதான் மஹதிக்கான எல்லா அடையாளங்களும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் அவங்களை தேர்ந்தெடுக்க மாட்டான். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு அந்த 100% அடையாளங்களும் பொருந்தி போகும். ஆகையினால பொறுமை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இது வழிகேட்டில் கொண்டு போய்விடும். அப்படிங்கிறதுனாலதான் நாம கொஞ்சம் இந்த விஷயத்துல அமைதியாக கடந்து போகிறோம். இந்த இமாம் மஹதியை பத்தி இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுதா? இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொல்லுகிறார்களா? அதற்கு முந்தைய வேதங்கள் சொல்லலையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றின முன்னறிவிப்பு முந்தின வேதங்கள்ல இருக்கிறது போலவே இந்த இமாம் மஹதி அவர்களை பற்றின முன்னறிவிப்பும் இருக்கத்தான் செய்கிறது முந்தின வேதங்கள்ல. இப்ப பைபிள்ல இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள்ல இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனா பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் வேறையா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கொரசான்ல இருந்து கருப்பு கொடியோட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம் பைபிள்லயும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து காமிச்சிருந்தோம். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து இந்த கிழக்கத்திய அந்த ராஜாக்கள் வருவார்கள், அந்த நேரத்துல அந்த ஐப்ராத் நதியும் பற்றி போயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான், அதாவது கொரசான்ல இருந்து படை வரும்னு இங்க இருக்கு, இந்த பக்கம் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து கிழக்கத்திய ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த கொரசான்
அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சூரியன் உதிக்கும் திசைன்னு தான் வரும். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து கருப்பு கொடியோடு படைகள் வரும் அப்படின்னு இஸ்லாம்ல சொல்லப்பட்டது போலவே பைபிள்லையும் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு வருது. அப்ப ரெண்டுமே ஒன்னா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் வேறையாக இருக்கிறது. அதே மாதிரிதான் இமாம் மெஹதி அவர்களை பத்தின விஷயங்கள் பைபிள்ல இருக்கா அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது தேடி பார்த்தோம். வெளிப்பாடு சுவிசேஷம் அதிகாரம் 19 அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே இமாம் மஹதி அவர்களுக்கு பொருந்தி போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் படிக்கிறேன் 11வது வசனத்துல இருந்து. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேற எவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இதுதான் அந்த செய்தி. இப்ப இமாம் மஹதி அவர்களை பத்தி தான் இது சொல்லுது அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, பொதுவா கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த வசனங்களை எடுத்து இது இயேசு அவர்களுடைய 2ஆம் வருகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இயேசு அவர்களுடைய 2ஆம் வருகையை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பைபிள்ல இருக்கக்கூடிய இயேசு அவர்களுடைய அந்த கேரக்டர் ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டர். அவருடைய பேச்சுக்கள்ல அளவு கடந்த நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கூட அவர்கிட்ட கோபம் தெரியாது. எந்த அளவுக்கு மக்களுக்கும் அந்த சகிப்புத்தன்மையை அவர் எடுத்து சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கண்ணத்தில் இருந்தா நீ மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரச்சனைய நீ வளர்த்துக்காத, முடிஞ்ச அளவுக்கு அதை அங்கேயே தீர்த்துற பாரு அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அதீத பொறுமைசாலி, அதீத சகிப்புத்தன்மை கொண்டவர் இந்த 2ஆம் வருகையில புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பொருந்தி போகல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த வசனங்கள்ல வரக்கூடிய அந்த நபர், அவருடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, படிக்கும் போதே தெரியுது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படிங்கிறதுனாலதான் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன அப்படின்னு வருது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அப்படின்னு வருது. அநேக கிரீடங்கள் அப்படின்னா, எடுத்த எடுப்புல அவரை எல்லாரும் இவர்தான் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில பேர் ஏத்துக்குவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அதிகாரங்கள் அங்க செயல்படும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நாடு அவரை ஏற்றுக்கொள்ளும், சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பதவி அதிகாரம் எல்லாமே பலப்படுகிறது. அப்ப இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா போய் தான் மொத்த சமுதாயத்தையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது அப்படியே நம்ம இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸுக்கு ரொம்ப தெளிவா பொருந்தி போகிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, ஆகாவில் இமாம் மஹதி அவர்கள் வெளிப்படும் அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளான மக்கள் தான் அவருக்கு பையத் செய்யறாங்க. ஆனா உடனடியா அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு படை குறைஷி படைகளா தான் வருகிறது அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது அரசாங்க படைகள் தான் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது போக சிரியால இருந்தும் ஒரு பெரிய படை அவரை தாக்க வருது. இது எல்லாமே அரபு கூட்டணி படைகள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்புறம் அந்த சிரியா படைகளையும் அவர் வெற்றி கொள்ளுகிறார். இறைவன் அந்த படைகளை அப்படியே அந்த நிலத்துக்கு கீழே புதையுண்டு போகும்படி செய்யும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்திற்கு இவர்தான் இமாம் மஹதி, அல்லாஹ் இவருக்கு உதவி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் பின்னால் முஸ்லிம்கள் சேர ஆரம்பிப்பார்கள். அப்ப படிப்படியா இவருடைய அந்த பதவிகள் அதிகாரம் வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பைபிளும் அதையே சொல்றத நாம பாக்குறோம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
அவருக்கே அன்றி வேறெவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இது முதல் நிலையா நாம வந்து பார்க்கிறோம். அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தான் அது அப்படின்னு இறைவன் அவருக்கு அறிவிக்கும் பொழுது அது அவருக்கு மட்டுமே தெரியுது. அதுக்கப்புறம் தான் மக்கள் அதை உணர துவங்குறாங்க. அப்புறம் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அப்படின்னு இருக்கு. அப்ப ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போர் காலத்துலதான் அவர் வெளிப்படுறார். போரை மட்டுமே செய்யக்கூடியவராக இருக்கிறார். போருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இறைவனுடைய அந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறதுக்காக சிதறி போயிருக்கிற எல்லா நிலப்பரப்புகளையும் மக்களையும் அவர் ஒன்றிணைக்கிறார். அப்ப அவருடைய வஸ்திரம் முழுக்க ரத்தத்தால் தோய்க்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. போர் காலத்துல வெளிப்பட்டு போர்லயே அவருடைய வாழ்நாள் கழிகிறது அப்படின்னு தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இது போக அவர் இறையாட்சியை அமல்படுத்தும் பொழுது சத்தியத்தில் நிற்பார் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதாவது அவர் தன்னுடைய மன இச்சைப்படி ஆட்சி செய்யல, அவர் இறைவனுடைய நாட்டப்படி ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமா நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு வருது. அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வருது. மஹதி இந்த பேர் அவருடைய பிறப்பால் வைக்கப்பட்ட இயற்பெயர் கிடையாது. அது இறைவனால் வழிகாட்டப்பட்ட ஒன்று. அதுதான் மஹதி, அதாவது வழி காட்டப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய வார்த்தையாக அவர் வந்துகிட்டு இருக்கிறார். நீ இப்படி போய் இதை செய்யு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆர்டர். அதுதான் இங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு வர்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னா, அதாவது போர்ல எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்கள் உதவினார்களோ, கண்ணுக்கு தெரியாத இறைவனுடைய படைகள் அவருக்கு எப்படி உதவி செய்தார்களோ, அதே மாதிரி இவருக்கும் படைகள்ல வானவர்கள் உதவி செய்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம எடுத்துக்கொள்ள முடியுது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேனைகள் வெண்ணையும் சுத்தமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளி குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். எதுக்காக? போருக்காக. கண்ணுக்கு தெரியாத படை இவருக்கு உதவும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்றோம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அவர் அரசாளுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லிம் இல்லாதவர்கள் எல்லாரையுமே அவர் கொல்லுவார் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம அதுல புரிந்து கொள்ள முடியாது. முஸ்லிம் அல்லாத தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அவங்கதான் மிக முக்கியமான எதிரிகள். அப்ப அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்றது, அவர்களை கொல்லுங்கள், வெட்டுங்கள் அப்படிங்கிறது. அப்ப இது போருக்கான விஷயங்களை சொல்லுது அப்படின்னு அவ்வளவு தெளிவா நாம புரிஞ்சு கொள்ளுகிறோம். இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாருல, கோமேனியை நாங்க கொல்வோம் அப்படின்னாரு, கொண்டுட்டாரு. அதே மாதிரி கூட இருந்தவங்களையும் கொல்லுவோம் அப்படின்னாரு, கொண்டுட்டாரு. இதே மாதிரியான விஷயங்கள் தான் அவருடைய வாயிலிருந்தும் வரும். புறஜாதியினரை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வார்த்தைகள் புறப்படுகிறது. அதாவது அந்த தலைவர்களை கொல்லுங்கள் அப்படின்னு தான் வருதே தவிர மக்களை கொல்லுங்கள் அப்படிங்கிறது அல்ல. பொதுமக்கள் வேற, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையினரில் இருக்கக்கூடியவர்கள் வேற. இவர்களுக்கு எதிராகத்தான் இவருடைய இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் வந்து பீர் ஃபேக்டரி, ரம்மு ஃபேக்டரி, இந்த ஒயின் ஃபேக்டரி இதெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்றதா அப்படின்னா அதுவும் உண்டு. ஆனால் புத்தி இல்லாம மணி இச்சைப்படி செயல்படக்கூடிய இந்த தலைவர்களை அவர் கொல்லும்படிக்கும் அந்த சித்தாந்தத்தை நாசப்படுத்தப்படிக்கும் அவருடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்றது. அப்புறம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இது அவருக்கான அடையாளமாக நாம
புரிந்து கொள்ளலாம். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதுகுக்கு பின்னால் ஒரு முத்திரை இருந்ததாக சொல்லப்படுறது உண்டு. அது மாதிரியான ஒரு விஷயமாக கூட நாம இங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆக இமாம் மஹதி அவர்களுடைய வரவை பற்றி பைபிளும் மிக அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ளுகிறோம். இமாம் மஹதி அவர்களுடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வங்கியில போயிட்டு லோன் வாங்குறது கூட அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னாலும் கூட ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. ஆகையினால இவ்வளவு இடைநிலையில இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை மறுபடியும் மேல்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பொறுப்பை சுமந்தவராக இமாம் மஹதி அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இமாம் மஹதி அவர்களுடைய அந்த வருகை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை மிக தெளிவா சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் அழியறதுக்கு ஒரு நாள் மீதம் இருந்தால் கூட இமாம் மஹதி அவர்களுக்காக என் இறைவன் அதை நீட்டி தந்தருள்வான் அப்படின்னு. அப்ப அல்லாவே தன்னுடைய ப்ரோக்ராம மாத்துவானா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது இல்ல, அவருடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாததுடைய விளைவுதான் ஹாவிசம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு ஆட்சியாளர் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா அவரை கடந்து போறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத ஒரு ஹதீஸ் தான் இது, அதுக்காக நீங்க இதை பெருசா பில்டப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சகோதரர் டிஜே அவர்கள் கூட இது சம்பந்தமா சொல்லும் பொழுது, இமாம் மஹதி வந்து கூட போயிருக்கலாம், அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியத்துவமான நபராக இவர் இருக்கிறார்னு நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கிறோம் இந்த சமுதாயம் அவரை புறக்கணிக்கும் அப்படின்னு. அப்ப இமாம் மஹதி அவர்களுடைய இந்த வருகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் மட்டுமல்ல பைபிளிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பைபிள்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவர் தன்னுடைய சீடர்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியை கொடுப்பாரு. மத்தேயு 24 அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து சொல்லுவார், என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போர் சூழல் வந்து மிக கடுமையா இருக்கும், மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வர்றது கூட சிரமமானதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பொருளாதார நெருக்கடிகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நாம வந்து புரிஞ்சுக்க கூடியது. அந்நாட்களிலே கர்ப்பவதியை ஆனவர்களுக்கும் பால் கொடுப்பவர்களுக்கும் ஐயோ அப்படிங்கிறாரு. நீங்கள் ஓடி போவது, அதாவது நான் படிக்கிறது 19வது வசனத்துல இருந்து மத்தேயு 24. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகி இருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டை இங்க வந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இதெல்லாம் சொல்றாரு. அப்ப போர் நெருக்கடியான காலகட்டம்ங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்குன்னா, வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு கேடுதான், கர்ப்பவதியா இருக்கிறவங்களுக்கும் கேடுதான், பால் கொடுக்கறவங்களுக்கும் கேடுதான், எல்லாம் திகிலான ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கோம். குழந்தைகள் அந்த பயத்துல இறக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய்மார்கள் கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த கர்ப்பம் கலையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் உங்களுக்கு மரணம் அப்படின்லாம் ஒரு பெரிய லிஸ்டே நம்ம பாக்குறோம். அப்ப
அப்ப சொல்றாரு, அந்த நேரத்துல இதோ ஆண்டவர் இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க வர்றார், அங்க வர்றார் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொன்னா கூட நம்பாதீங்க. அப்ப எப்ப நம்புறது அப்படின்னு சொன்னா, இந்த சூழல்லாம் நடந்து போர் நடந்து இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது இல்ல. அதாவது நீங்கள் ஓய்வு நாளிலோ மாறி காலத்திலோ இந்த சம்பவம் எல்லாம் நடக்காம இருக்கணும்னு வேண்டிக்கோங்கன்றாருல. அதாவது ஓய்வு நாள்ல இருக்கும் பொழுது நீங்க வீட்டோட நல்ல ஒரு 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 ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய நேரத்துல இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. மாரி காலம் அப்படின்னா மழை காலத்துல நீங்க இந்த போர்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம எங்க போய் ஒதுங்குவோம், என்ன பண்ணுவோம், எங்க சாப்பிடுவோம், எங்க தூங்குவோம், இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. போரே செய்யணும் அப்படின்னாலும் கூட அந்த போர் காலகட்டத்துல ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த முடியும்? அப்ப இவ்வளவு சிரமங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்னுடைய வருகைக்கு அடையாளம், மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா 27வது வசனம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்படின்னு வருது. அப்ப மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அந்த மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்ப இதை தொடர்ந்து நீங்க என்னுடைய வருகையை எதிர்பாருங்கள் அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்காரு. இது கிறிஸ்தவர்கள் கேட்கலாம், இது இயேசுடைய 2ஆம் வருகை, இயேசுதான் ஒரு தன்னை சொல்றாரு அந்த மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு, இயேசுதான் தன்னை அந்த மனுஷகுமாரனா சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்டியே சொல்றாருல்ல, இதெல்லாம் நடக்கும்னு. அப்ப மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பிரகாசிக்கிறது போல நான் வருவேன் அப்படின்னு சொல்லாம, அப்ப மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அந்த மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அதனால மிக நிச்சயமாக இயேசு அவர்கள் தன்னுடைய வருகை பத்தி சொல்லல. இயேசு அவர்கள் வருவார், தனக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்கு முன்பாக ஒருவர் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல சொல்றதாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப அடுத்த வசனமே இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, பிணம் எங்கோ அங்கே கழுகுகள் மேயும் அப்படின்னு சொல்லுது. பிணம் எங்கோ அங்கே கழுகுகள் மேயும் அப்படின்னா பர்டிகுலரா இமாம் மஹதி அவர்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கி அதை சிதைப்பதற்கான எல்லா வேலைகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு தான் இத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அது அங்க ஆளக்கூடிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அந்த மன்னர்கள் நம்பக்கூடிய அந்த மேற்கத்திய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே சேர்ந்து இவருடைய வருகைக்கு எதிராக பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இமாம் மஹதி அவர்களுடைய வருகையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை மறுக்கவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நாமளே இவர்தான் அவராக இருப்பார் அப்படின்னு அவர் மேல ஒரு அதீத எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு இன்னைக்கு இவருக்கு அப்ரூவல் கிடைச்சிடும் நினைக்கிறேன், இல்ல நாளைக்கு, இல்ல நிறைஞ்ச அமாவாசை வருது, கண்டிப்பா இந்த நேரத்துல அவரை எல்லாம் தேர்ந்தெடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இல்ல, இதைத்தான் நாம எதிர்க்கிறோமே தவிர மிக நிச்சயமாக இமாம் மஹதி அவர்களுடைய அந்த வருகையை நாம் புறக்கணிக்கவே இல்லை. இறைவனால் வெளிப்படுத்தப்படும் பொழுது அது உலகிற்கே தெரிய போகுது. முஸ்லிம்கள் எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆமா, முஸ்லிம்களும் அதை எதிர்ப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம அதுல புரிஞ்சு கொள்றோம். ஏன்னா ஹதீஸ்லயும் அப்படித்தான் வருது. ஆனா அடையாளங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அடையாளமாக பைதா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அந்த சிரியாவிலிருந்து வரக்கூடிய படை, மிகப்பெரிய பலம் பொருந்திய அந்த படை இமாம் மஹதிக்கு எதிராக வருது அப்படிங்கிற காரணத்துக்காக பைதாவில் அந்த நிலத்திலேயே இறைவன் அவர்களை புதைய செய்யும் பொழுது அதுதான் அடையாளங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அடையாளமா பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து மொத்த உம்மத்தும் அவரை நம்பும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாம வருகிறோம். ஆகையினால இமாம் மஹதியை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக நாம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கத்தான் செய்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல சந்திப்போம்.